நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேலே கடை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னத் பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். இறப்ப டப்பு 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 அடிச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன ஆம்லேட் லேட் ஆகுதுலன்றீங்க. அப்புறம் ஆம்லேட் உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது மாமா. கேளுங்க. ஆம்லேட்னா என்னது மாமா? ஆம்பு லேட்டு லேட்டு ஆம்பு ஆம்பு லேட்டு ஏதோ வந்துருச்சு சாப்பிடுவோமுங்க. போடுங்க தம்பி. இன்னைக்கு நம்ம கடை என்ன ஸ்பெஷலு? நல்லி பிரியாணி. நல்லி பிரியாணி. ஒல்லி பிரியாணி கிடைக்குமா? பெப்பர் நல்லா பண்ணு. பெப்பர் நல்லா போடுங்க. அட நல்லி பிரியாணி கிடைக்குமா? வாங்க எடுங்க. நல்லி இந்தாண்ணா. நல்லியோ கிள்ளியோ நல்லி எடுங்க. தலைவரே சுட சுட ஆவி பறக்க பறக்க இருக்கா. நல்லியே கண்ணா இருக்குல்ல எங்க? இந்த ஏ ஆமையா, நல்லி எடுத்து போட்டானே தெரியும். ஆமா எடுத்து போட்டாதானங்க தெரியும். சும்மா அப்படி வச்சா அப்படி வைங்க. அப்படி அச்சடா. என்ன ஐஸ்கிரீம் மாதிரி? என்ன ஐஸ்கிரீம் மாதிரி வைக்கிற? உங்களுக்கு வச்சுடுறேன் இருங்க. நல்லி மாப்பிள்ள இன்னைக்கு தரமான ஒரு எடுப்பு இருக்குடா. அச்சடா அமைக்கு உள்ள கொண்டு வாங்க. நல்லா தரமாக இருக்குன்னு நிறைய பீஸ் ஏங்க வைங்க. ஏங்க பீஸ் தள்ளி விடுங்க வைங்க. ஏன் ஒரு பீஸ் வந்தால் என்னவா? என்ன குறைஞ்சா போயிருவீங்க? குமிச்சு வைக்கிறீங்களா? என்ன மண்ணா குமிக்க? பிரியாணியை குமிங்க. ஓகே போதுமா? இந்த வைக்கிறேன் இருங்க. வைக்கவே இல்லை எங்கள் ஒரு பீஸோட அரிசி அதுதான் எங்க வைக்கிறீங்க? ஓகே சூப்பர். ஆம்லேட் திருப்பி போடணும். ஆம்லேட் திருப்பி நம்ம போட்டுருவோம்டா. என்னடா பெரிய ஆம்லேட்டு அவ்வளோதான். என்னமோ உலகத்துல கத்துட்டு வருவேன். துடுப்புவா வேக முன்னாடி திருப்புங்க. சரி மாப்பிள்ள உள்ள போய் பசிக்குது, முதல்ல சாப்பிடுவோம் வாங்க. வாங்க. இங்க இங்க எங்க கிச்சனுக்குள்ள போறீங்க? எங்கிட்ட கிச்சனு இங்க இருக்கு. எடுக்காதீங்க. இதெல்லாம் காஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் எடுக்க ஹெல்மெட் ஆறுது ஒன்னதா நம்ம எடுத்தா வைரா எடுறாண்டு எடுக்க முடியாது. எடுக்க முடியாதா? தரமான பிரியாணி நண்பர்களே. நல்லி எலும்பு தலைவா சூர்யா வாங்க பிரதர். அடா பாவி நல்ல வேலையா போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. சரி விடுங்க, நடக்கிறதா விடுங்க. உழப்பிக்கிட்டு இருக்கீங்க. இது சாரி மாப்பிள்ள, சாரி மன்னிச்சிருங்க. கடையும் சேர்த்து கழுவி விட்டாப்ல. அவ்வளோதான். இன்னைக்கு குண்டுக்கிற குடு வைங்க, அப்படியே ஓரத்தில் வைங்க. மாப்பிள்ள இதுக்கு உங்களுக்கு நான் சாப்பிடுறேன். மாமா அந்த கிளாஸை மட்டும் நாட்டி வைங்க. என்னது கிளாஸ்? தரமான பிரியாணியா. தண்ணி வேற கொட்டி போச்சு நண்பர்களே. போட்டு உழப்பிட்டீங்க. சாரி மாப்பிள்ள. ஆஹா மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. தரமா இருக்கு. தரமான பிரியாணி. நல்லி எடுத்துடுங்க. இது என்ன சிக்கனா மட்டனானே? மட்டன் தான். மட்டன் தான். மட்டன் கால்கறி. கால்கறி எப்படி இருக்கு? பூ போல வந்து வச்சியா. இதை ஊற்றி அடிங்க குழம்பு. ஏங்க ஊற்றாமலே செம்ம டேஸ்டாக இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? அமிர்தமாக இருக்கு மாப்பிள்ள. பாதாம் புஸ்தா இந்த வாங்கினே ஓனே வானே வானே. நம்ம ராமச்சந்திரன் கூப்பிட்டு வந்திருந்தா திங்காமே சூப்பர் வானே வானே. ஆமாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி, பரோட்டா, ரைஸ். செம்ம டேஸ்ட்டாக தருவார். மாஸ்டர் யார் தருவார்? மாஸ்டர் நம்ம தான். அந்த அண்ணனே மாஸ்டர். மாஸ்டரே மாஸ்டர் கேட்குறீங்க.
சூப்பர் டேஸ்ட். சும்மா விளம்பரத்துக்காக சொல்லல, உண்மையிலே தரமான டேஸ்ட்டு. நம்ம சன்னத் பிரியாணினா தாண்டா பிரியாணி. நல்லா இருக்கா? ம். நம்மளோட பிரியாணி, நல்லி பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ம். காடை பிரியாணி, நல்லி பிரியாணி, பரோட்டா, ரைஸு, நூடுல்ஸு, போன்லெஸ், 65, குடல் எல்லாமே இருக்குது. சொல்லுங்க, நெக்ஸ்ட் போக லென்த்தாக போய்கிட்டு இருக்கு வண்டி. போட்டு அப்புறம் குடல், மட்டன் சுக்கா, காலை டிஃபன் இருக்கா? காலை டிஃபன் கிடையாது. இல்லை இல்லை, டிஃபன் கிடையாது. அதை சொல்லணும்ல. ஓகே, அப்போ வந்து காலை கிடையாது. ஆமாம், நம்ம சுகியில் இருக்கானே கடை. இன்னும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணலையா? இன்னும் ஆட் பண்ணல. இன்னும் ஒரு 10 நாள் ஆட் ஆயிடும். சரி. வாங்கி. இதுதான் உண்மையை சாப்பிடுங்க. ஏன் அப்படி விறகு கட்டணும் உடைக்கிறீங்க? அடுத்து நம்ம தான். சொல்லுவாம்மா. இந்த ஓடிக்கலாமா? அதில் ஒன்றும் இல்லாமம்மா, பூரா உறிஞ்சிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்கு? இந்தா. இருக்கலாமா? ஆஹா, அப்படியே ம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நம்மளும் ஒரு மட்டனே சொல்லிடுங்க. ஆ? தெரியுமா? நம்மளே ம், நம்ம மதுரை திருப்பாலை பக்கத்தில் ஜன்னத் பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. குடும்பத்தோடு வாங்க, கம்மியான பிரைஸில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குது. அப்படா சொல்ல மாட்டானே எப்போதுமே. எதுவுமே தேவையில்ல, குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? மசாலாவெல்லாம் சும்மா தரமா. அதை ஊட்டி தின்னு ஆட்டுக்கறி குழம்பு. அப்படா ஆட்டுக்கறி குழம்பு. இதுவா? ஆமாம், மசாலா இது தரமாக இருக்குமா? அப்படியே ஊற்றி சாப்பிட தேவையில்லை உனக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஆம்லேட் எடுத்து போடுங்கம்மா. வெயிட் பொறுமையாக சாப்பிடுவோம். ஏன் அவசரம் போகிறீங்க? அப்படி அந்த இடத்துல இருக்கா? அப்போதே இன்னைக்கு தான் முதல் நல்லி 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 பிரியாணி சாப்பிட்றேன். என்ன சொல்கிறீங்க? சத்தியமாக சாப்பிடல, ஆ, அது தரமாக இருக்குது. சிக்கனோட நிறையா தின்றுறீங்க. ஆமாம். ஏன் இப்போ சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டீங்க? ம், வெயில் அதிகம். சரி சரி. ஹீட்டில். ம் ம். அப்புறம் நேற்றையும் சாப்பிட்டீங்க அப்புறம் சிக்கனு நைட்டு. சொல்லாங்க, வெளியே சொல்லாங்க பாப்பா. வேற எது வேணுமாம்மா? ஆ, வேற எது வேணுமா? வேற வேணும் போதும். ஏன் சப்ஸ்கிரைபர் அனுப்புவாங்களே காசு? சப்ஸ்கிரைப் பாவம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. பார்க்குறதே பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க? நீங்களே உதவுன்றீங்களா? நம்ம தான் முடிஞ்ச உதவணும். நம்மளை பார்க்குற சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு ஆளுமே நமக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆமாம், போடுங்க, மீசை பண்ணிட்டு போடுங்க. வீட்டுக்குள்ள வர போடுங்க. ஆமாம், நம்ம கடை வர அங்கே எடுங்க, தயிர் அவர் எடுங்க. மீசை பண்ணிட்டு போடுங்களே. முடிஞ்சா? சொல்ல மாட்டாங்க, அங்கே இருங்க, அப்படியே இருங்க. சொல்லுங்க, இதே பிரமோசனை போட்டு விடுவோம். ஓங்கி பேசுனே. நீங்கள் அண்ணே, இப்போ மாமா வந்து எந்த ஏரியா? சிக்கந்தர் சாவடி. சிக்கந்தர் சாவடி சுத்தானர் இருக்கு நண்பர்களே. அந்த கடை இதே டேஸ்ட் இருக்குமா? மெயின். நம்ம சாப்பிடாம எதையும் ரிவ்யூ கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கடைக்கு நாளைக்கு நாளாண்டு போய் அப்படின்னு ஒரு பிரியாணி விட்டாங்க. கண்டிப்பாக நான் போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் போய் அப்படியா? என்னென்ன இவரை டெய்லி சொன்னேன். அண்ணே வந்திருக்காப்புல, வீடியோ எடுத்துருக்காப்புல, நம்ம கடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிடும் நாளைக்கு. அண்ணே நண்பர்களே, அண்ணனே ஓனரு, ஒரு நல்ல தரமான மனிதர்.
சிறப்பாக கொஞ்சம் அருமை நல்லி எலும்பு பிரியாணி தரமாக நான் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முதல் சாப்பிட்றேன். என்னண்ணே போனேன் இப்போ ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா இல்லை இல்லை வேணாம். உங்கள் அன்புக்கு உங்கள் ஆதரவுக்கு நான் அடிமை வரேன். எனக்கு வேணாம் போதும். ஏன்னா சரி கொடுங்க. வரட்டும் என்ன பண்ணுறது அப்புறம். அடடா ஏங்க வெறும் பட்டாய் திட்டலாம் போல. இங்கே பாருங்க குழம்பு ஊற்றி தின்னுங்க. இந்த கடையில் கிரேவி தேவையில்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜாஸ் ஊற்றி தின்னுங்க. ஏன்னா புரட்டாவுக்கு ஜாஸா. இது என்ன குழம்புண்ணே? மட்டன் நல்லி குழம்பு. சூப்பர்ண்ணே. வாயா இப்போ புரட்டா மாஸ்டர் பார்த்தீங்களா? இதுக்கே முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே நல்ல தம்பி, அருமையான பையன். இவருக்கு எதுக்கு நான் அடிமைனா ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு தான் அடிமை. பாருங்க கொடுங்க அந்த மனசு தான் முடி விட்டாத. இதுதான் அழகு. அண்ணே புரோட்டா உண்மையாக சூப்பராங்க. சத்தியமானே செம்மையாக இருக்குது புரோட்டா. நல்ல என்ன சொல்லுங்க. சுத்தமான செக்கு கடலை எண்ணெய், நாட்டு கடலை எண்ணெய் போடுற புரோட்டா செம்ம டேஸ்டாக இருக்கு. ஆஹா இன்னும் பிஸியாகவே இருக்காப்ல. ஆமாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. நம்ம கடைக்கு ஆர்டர் இருக்கானே. ஆர்டர் எடுப்பீங்களா? ஆர்டர் எடுப்பாங்களா? சொல்லவே மாட்டேங்க. கேட்டீங்க சொல்லுங்கக்கா. இங்கே வந்து சொல்லுங்க. ஒரு 5 கிலோ வேணும்னா 5 கிலோ படி ஒரு படி மட்டன் பிரியாணி அங்கே வேறு நீ அங்கே வேறு கேட்டு போங்க. மட்டன் பிரியாணி வந்து 3000 மட்டன் பிரியாணி 3000 சூப்பர். சிக்கன் பிரியாணி வந்து 2700. சிக்கன் பிரியாணி 2700. மட்டன் பிரியாணி 3000 ஒரு படி. ஒரு படி 10 முட்டை வந்துடும். ஒரு படிக்கு 10 கோழி எல்லாமே வந்துடும். என்ன சொல்றீங்க? 10 கோழி 10 முட்டை இலை எல்லாமே 10 கோழியா? உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. 10 பேர் சாப்பிட்றாங்க 10 கோழி. நான் கூட இதவே ஏதாவது தப்பு சொன்னா இதே வேலை விளக்கண்ணே கிருளுன்னு நினைச்சேன். கிருளா சேட்டை பத்தியா? 10 கிருளு. அப்போ 10,000 ரேட்டு பரவாயில்லையா? ஓகே நம்மளே ஒரு அருமையான நீங்கள் லஞ்சை முடிச்சாச்சு. ஆம்லேட் வாமா வெயிட் அப்படி சொல்கிறேன். ஏங்க உண்மையிலே மனசார சொல்கிறேன், பொய் சொல்லலை. ஒரு பிரியாணினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாம்பிள் பார்த்தா நம்ம அண்ணன் கடை தான். தரமான ஒரு டேஸ்ட்டு. நம்ம ஜன்னத்து பிரியாணி எங்கே இருக்குண்ணா? அண்ணே வாங்க அண்ணன் ஓனர் உங்கள் கடை அப்படியே உங்களுக்கு எந்த இடம்னு சொல்லுங்கண்ணே. நான் சொன்னா நல்லா இருக்காது, சிரிப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நம்ம திருப்பாலை, மதுரை திருப்பாலை, ஆமா கிருஷ்ணகோயில் பக்கத்துலேயே இருக்கிற ஜன்னத் பிரியாணி. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டு. அண்ணனுக்காக சொல்லலை, உண்மையிலேயே நல்லா இருக்கு. குடும்பத்தோடு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக போங்க. அண்ணன் ஒரு பீடா மட்டும் எடுத்து அப்படி வைங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கண்ணே. பீடா இருக்கு எல்லாம் சொல்லணும். பீடா இருக்கு நண்பர்களே. எவ்வளவு? அதிகமாக சாப்பிட்டா பீடா பிரி. தண்ணி ஒன்று தண்ணி ஆரம்பத்தில் கொட்டி போச்சு. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி ஜன்னத் பிரியாணி ஓனரு அன்பு தம்பி. வாடி சொல்லுங்க ஒரு முத்தா வா. அன்பு தம்பி மாசு பேர் சொல்லு. சூர்யா. என்ன பேர் சூர்யா? ரவுடி பேர் சூர்யாவா? இல்லை அப்புறம் என்ன சூர்யா? ஹீரோ சூர்யாவா? சாதாரண சூர்யா தான். அப்ப ஜீரோ சூர்யாவா? ஆமா ஜீரோ. சூரிய புரோட்டா சூர்யாவா? அதெல்லாம் சூர்யா, வெறும் சூர்யா. வெறும் சூர்யா. என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க? ஓகே நம்மளே மற்றபடி சந்திப்பா. ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய்.